முத்தையா முரளிதரன் மீது இந்த அளவுக்கு இங்க இருக்கிறவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க என்ன காரணம் சார்? ராஜபக்ஷ நேரடி பார்ட்னர் அவன் லைக்கா சுபாஸ்கர அவனை ஏன்டா எதுக்க மாட்டேங்கிறீங்க? எல்லா காசு வாங்கி பொட்டி வாங்கிட்டீங்க. ஜிகே மணியுடைய மகனை போட்டு அவனை பாதுகாவலரை வச்சிருக்கான். தமிழ் குமரன் தான் லைக்கானுடைய சிஇஓ. அங்க எவனும் போறது இல்ல. ஏன்? பொட்டி வந்துட்டே இருக்கு. இங்க முத்தையாக்கு பொட்டி கொடுக்க ஆள் இல்ல, அதனால அவனை எதிர்க்கிறீங்க. அதனால சீமா 1 கோடி பணம் வாங்கியிருக்கான். முத்தையா முரளிதரனுக்கு இலங்கையில் என்ன பேரு தெரியுமா? தோட்ட காட்டான். தோட்டத்தை காத்து கொண்டு இருக்கிற காட்டு பயலுக. இதுதான் முத்தையா முரளிதரனுக்கான அடையாளம். மலைய தமிழன யாழ்ப்பாண தமிழன யாழ்ப்பாண பிள்ளைமாறு பயலுகளை என்ன அங்கீகரிக்கல. நீங்க அங்கிருந்து பெரிய வீரம் கிளம்பி வர்றான் பால்ராஜ். ஈழத்தமிழர்கள் சொல்லப்படுவர்களுக்கும் மலையக தமிழர்களுக்கும் ஒரு கிளாஷ் இருக்கா சார்? பெரிய சண்டை, பெரிய யுத்தமே இருக்கு. அதுல சாதி இருக்கா சார்? நிறைய சாதி இருக்கு. இன்று வரை மலையக தமிழுக்கான அரசியலே கிடையாது. இல்ல அந்த விஜயலட்சுமியை கற்பழிப்பு கேஸ் இருக்கிற சீமானம் போன்ற அயோக்கியர்கள் தான் ஈழத்தமிழனுக்காக ஆதரவு சொல்லிட்டு அதை பேசுவதே கிடையாது. இந்த முட்டா பயலுக முத்தையா முரளிதரன் 800 படத்தை நீங்க தடை செய்யற அவ்வளவு பேர் கூலிக்கு கத்துறவனுங்க. யாருக்கிட்ட சார் கூலி வாங்குறாங்க? எல்லா சிங்கள கவர்மெண்ட் கிட்டயும் ராஜபக்ச கவர்மெண்ட் கிட்டயும் கூலி வாங்குற பயிலுவோம். இங்க தமிழ் தேசிய பேசுறவன் அவ்வளவு பேரும் யார் நான் எல்லா பயிலும் புட்டு வைக்க வேண்டியிருக்கு. விடுதலை புலிகளுக்கும் முரளிதரனுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததா சார்? ஒண்ணுமே இல்ல. இப்போ பாரிசாலன் என்ன சொல்றாருன்னா, முரளிதரனை போனா போதுன்னு விடுதலை புலிகள் உயிரோடு விட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இது புலிகள் மேல வைக்கிற ஒரு கொச்சான விமர்சனம் இல்ல. பாரிசாலன் ஐயர் பையன், அவனுக்கு ஈழம் தெரியாது, RSS தெரியாது, பெரியாரும் தெரியாது, தமிழ் தேசியம் தெரியாது. ஐயரா சார் முத்தையா முரளிதரனை பிரபாகரன் ரசிக்கிறார். ஏன் ரசிக்கிறார்னா, எதிர்முகாமல் இருந்தாலும் அவன் நம்மளோட தமிழன் தான் சொல்றவனதோட சிங்கள சொத்துக்கு ஏத்துக்குவானா? தலைவர் அவர்களுக்கு பெருமையா தான் இருந்திருக்கும். மிக பெருமை. முரளிதரனை எதிர்க்கிறதுக்கு இவங்களுக்கு கிடைச்சது பணமும் சாதியும் ஒரு காரணம், வேற எதுவுமே இல்லை. முத்தையா முரளிதரனை தமிழர்கள் எல்லாம் தூக்கி கொண்டாடணும். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2 வருடங்களுக்கு முன்பு முத்தையா முரளிதரன் வாழ்க்கை வரலாற்றில் நடிப்பதற்கு விஜய் சேதுபதி அவர்கள் தான் ஒப்பந்தமாகி இருந்தார். இந்த அறிவிப்பு வெளியானதுமே தமிழகத்தில் மிகப்பெரிய போராட்டங்கள் தமிழ் தேசியவாதிகளால் முன்னெடுக்கப்பட்டது. அதனுடைய இறுதியாக விஜய் சேதுபதி அவர்கள் அந்த படத்திலிருந்து வெளியேறக்கூடிய சூழ்நிலையும் உருவானது. முத்தையா முரளிதரன் மீது இந்த அளவுக்கு இங்க இருக்கிறவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க என்ன காரணம் சார்? முட்டா பயலுக, அடி முட்டாள்கள். நீங்கள் சுபாஸ்கரன், லைக்கா சுபாஸ்கரன் படம் எடுப்பதை அனுமதிக்கிற இந்த சீமானுடைய ஆட்கள், லைக்கா சுபாஸ்கரன் எல்லாம் 1 கோடி வாங்கிட்டான். சீமா 1 கோடி பணம் வாங்கியிருக்கான். மீதி எல்லாமே ஈழத்தமிழ் ஆதரவாளர்கள் பூராமே சுபாஸ்கரன் என்ற நீங்கள் பிரபாகரன் ஈழத்தமிழர் பிரபாகரனிடம் பல ஆயிரம் கோடியை அபகரித்த சுபாஸ்கரனிடம் பல கோடிகளை வாங்கி கொண்டு அவர் ராஜபக்சேனுடைய பினாமி, அவனிடம் இவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் மிகப்பெரிய தயாரிப்பாளராக மாறியிருக்கான். இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறாங்களா சார் இங்கே? ஆமாம், முழுக்க ஏமாற்றுத்தனம். ஈழ பிரச்சனையை விட்டு மோசடித்தனம், ஏமாற்றுத்தனம், ஊழல், லஞ்சம், லாவணி அத்தனை நடக்குது. முத்தையா முரளிதரனை தமிழர்கள் எல்லாம் தூக்கி கொண்டாடணும். எப்படின்னு கேட்டால், முத்தையா முரளிதரனுக்கு இலங்கையில் என்ன பேர் தெரியுமா? தோட்ட காட்டான். தோட்ட காட்டான்னா தோட்டத்தை காத்து கொண்டு இருக்கிற காட்டு பயலுக. இதுதான் முத்தையா முரளிதரனுக்கான அடையாளம். நீங்கள் இங்கே இருக்கிற தலித்தை சொல்கிறான்ல, அன்டச்சபிள், தள்ளி நின்றான்னு சொல்லி, இதே போன்று தான் இலங்கை மலையக தமிழருக்கு என்ன பேர்? தோட்ட காட்டான். இதுதான் முத்தையா முரளிதரனுக்கு அங்கே அந்த சமூகம் கொடுத்துருக்கிற பேர். இதை இங்கே இருக்கிற முட்டா பயலுக்கெல்லாம் உண்மையாக தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்போது ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில், அதாவது 1920களில் அவருடைய மூதாதையர் பூரா இலங்கைக்கு போகிறான். எதுக்கு போகிறான்னா, தேயிலை தோட்டத்துக்கு போகிறான். தேயிலை தோட்டத்தில் இன்றைக்கி 10 லட்சம் பேர். இலங்கையினுடைய வருமானமே, இலங்கையினுடைய தேசிய வருமானமே இலங்கை அரசியலே அந்த தேயிலை தான். தேயிலை யார்? முத்தையா முரளிதரனுடைய முன்னோர்கள் போய் அந்த தேயிலை தோட்டத்தை பல ஆயிரக்கணக்கான ஹெக்டேர் நிலங்களை பண்படுத்தி ஆங்கிலேய காலத்தில் அவர்களெல்லாம் தன்னுடைய இரத்தத்தையும் வியர்வையும் டீ செடிகளுக்கு நீங்கள் உரமாக பாய்ச்சதனுடைய விளைவு தான் இலங்கை இன்றைக்கி இவ்வளோ பெரிய பொருளாதார மண்டலமாக மாறி இருக்கு. இந்த 10 லட்சம் பேர் அங்கே மலையக தமிழர் இருக்கான்ல,
இந்த முத்தையா முரளிதரனுடைய சொந்தக்காரன் தோட்டத்தை காக்கிற காட்டு பயலுங்க இவர்கள் அப்படியே கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வந்தான்னா இலங்கை அழிஞ்சே போயிடும். டீ எஸ்டேட்டில் எந்த சிங்களும் வேலை செய்ய மாட்டான், யாழ்ப்பாணம் தானே வேலை செய்ய மாட்டான், மட்டக்களப்பான வேலை செய்ய மாட்டான், திருகோணமலையான வேலை செய்ய மாட்டான். அப்போ யார் வேலை செய்வான்? இந்த முத்தையா முரளிதரன் முன்னோர்கள் தான் அங்கே வேலை செய்கிறான். இலங்கையினுடைய பொருளாதாரம் அவன் தான், இவர்களை நம்பித்தான் இருக்கு. ஆனால் இவனுக்கு என்ன பேர்? தோட்டம் காட்டான். இவர்களை 10 லட்சம் பேரை நீங்கள் கண்ணீர் கதை, நீங்கள் பெண்கள் கர்ப்பப்பையை ஊசி போட்டு குழந்தை வராமல் பண்ணிடுவான். எதுக்குன்னா இந்த 10 லட்சம் பேர் தான் இருக்கணும். 10 லட்சம் பேர் 1 கோடியாக மாறிடக்கூடாது. 10 லட்சம் பேர் அவனுக்கு எதுக்கு தேவை? தேயிலை தோட்டத்தை நீங்கள் தேயிலை பறிப்பதற்கு, தேயிலை செடிக்கு உரம் போடுவதற்கு, தேயிலை செடியை பராமரிப்பதற்கு. முதலாளி பூரா யார்? சிங்கள எஸ்டேட் முதலாளிகளுக்கு தமிழ கூலிஸ். இவனுக்கு பேர் கள்ளத்தோணி. என்ன தோணி? கள்ளத்தோணி. இதை யாழ்ப்பாணம் தானே அங்கீகரிக்கிறதில்ல, மட்டக்களப்பான அங்கீகரிக்கிறதில்ல, திரிகோணமலையான அங்கீகரிக்கிறதில்ல, யாழ்ப்பாண சைவ பிள்ளையும் அங்கீகரிக்கிறதில்ல. இப்போ ஈழத்தமிழர்கள்னு சொல்லப்படுவர்களுக்கும் மலையக தமிழர்களுக்கும் கிளாஷ் இருக்கா சார்? பெரிய சண்டை, சின்ன கிளாஸ் எல்லாம் இல்லை, பெரிய யுத்தமே இருக்குது. அதில் சாதி இருக்கா சார்? அதில் நிறைய சாதி இருக்குது. யாழ்ப்பாணம் சைவ பிள்ளைகள், டக்ளஸ் தேவானந்தாவை போன்றவர்கள்லாம் இவர்கள் பூரா நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்து மேட்டுக்குடி. இரண்டாவது அங்கே யாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவிலிருந்து போனவர்கள் எல்லாமே இப்போ ஆங்கிலேய காலத்தில் முழுக்க 300 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயன் தான் எல்லாத்தையும் கூட்டமாக கூட்டிகிட்டு போகிறான். எங்கள் தமிழ்நாட்டினுடைய நீங்கள் கோஸ்ட்கார்டு இருக்குல்ல, கடலோர பகுதியில் இருக்கிற தலித் மக்களை தான் அள்ளிட்டு போகிறான். அப்படி போனவர் தான் நம்ம 2G ஆண்டிமுத்து ராசா. நம்ம ராஜா இருக்கார்ல, அவங்க அப்பா பேர் ஆண்டிமுத்து. இப்படி போனவங்க தான் எல்லா புதுக்கோட்டை, நீங்கள் ராமநாதபுரம், கடலோரம் இருக்கக்கூடிய அதாவது மீனவர் மீன் பிடிப்பான், அவனுக்கு வாழ்வாதாரம் இருக்குது. அதை தாண்டி இருக்கிற விவசாய மக்களுக்கு விவசாய கூலிகள் தான். அப்போ அந்த விவசாய கூலியை பூரா இலங்கையில் தேயிலை தோட்டத்தை பயிரிடணும்னு சொல்லி இங்கேருந்து இந்தியாவையும் வெள்ளைக்காரன் ஆடுறான், அவனையும் வெள்ளைக்காரன் ஆடுறான். அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு அங்கே போகிற வரை தான் அவன் தமிழனாக, கூலியாளாக, கொத்தடிமையாக பார்க்கப்படுவான். அங்கே போயிட்டான்னா காலில் சங்கிலி போட்டுருவான். காலில் அவன் தப்பி ஓடிடக்கூடாது. நீங்கள் 1995 வரை மலைய தமிழத்துக்குள்ளே எவனும் போகவே கூடாது. போனால் அது கிரிமினல் குற்றம். அவன் கீழறிக்கு வந்தாலும் கிரிமினல் குற்றம். 1995 வரை. இலங்கை யுத்தம் 1983 யுத்தம் ஆரம்பித்த பிறகு தான் அந்த 10 லட்சம் பேர் புலியோடு சேர்ந்துக்குவான் என்பதற்காக இலங்கை அரசாங்கம் அவனை கொஞ்சம் லிபரல் பண்ணுறான். கொஞ்சம் என்ன பண்ணுறான்? சுதந்திரம் கொடுக்குறான். இதை கேட்பதற்கு இந்தியாவில் நாதியே கிடையாது. தமிழனை கேட்கறதுக்கு நாதியே கிடையாது. இன்று வரை மலையாள தமிழுக்கான அரசியலே கிடையாது. எல்லாம் இந்த விஜயலட்சுமியை கற்பழிப்பு கேஸ் இருக்கிற சீமானம் போன்ற அயோக்கியர்கள் தான் நீங்கள் ஈழத்தமிழனுக்காக ஆதரவு தரன்னு சொல்லிட்டு அதை பேசுவதே கிடையாது. நீங்கள் வைகோ பேசுறதில்ல, ராமதாஸ் பேசுறதில்ல, யாருமே பேசுறதில்ல. எத்தனை பேர் அங்கே அகதியாக கிடக்கான்? 10 லட்சம் பேர் இருக்கான். அதே போல் 10 லட்சம் பேர் நாடற்றவனாக இங்கே கொண்டு வந்து நீலகிரி மலையில் படுகந்தான் டீ எஸ்டேட் முதலாளி, கர்நாடகா லிங்காயத்து. இவனுக்கு கீழே அடிமை யார்? இந்த ஈழத்தமிழன் தான். ஈழத்தமிழனுடைய வாக்கு வங்கி தான் திமுகவுடைய வாக்கு வங்கி. அப்போது இதை பேசுறதுக்கு அங்கே நாதி இல்லை. சரி, நம்ம இலங்கைக்கே போயிடுவோம். அப்போ இலங்கையில் முழுக்க இந்த 10 லட்சம் மலையக தமிழர்கள் தான் இலங்கையினுடைய வாழ்வாதாரமே. டீ எஸ்டேட்டு, ரப்பர், காப்பி, இதை பயிரிட்டவனும் மலையக தமிழன் தான். அதை உருவாக்கவனும் மலையக தமிழன் தான். இப்படி செங்குத்தாக இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் ஒரு 50 கிலோ 100 கிலோ கூடையை கட்டிட்டு ஆண்களும் பெண்களும் கொழுந்தை பிரித்து அந்த கூடையில் போட்டு பலாயிரக்கணக்கான மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் இன்னும் எத்தனை வருஷமாக கூலியாக இருக்கான்? நீங்கள் 300 வருஷமாக கூலியாக இருக்கான். அந்த கூலியிலேருந்து ஒருத்தன் வர்றான். அவன் தான் முத்தையா முரளிதரனுடைய அப்பா, தாத்தா எல்லாம். என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சின்னச்சாமி முத்தையா இதுதான் யாருடைய அப்பா அம்மானா முரளிதரனுடைய அப்பா அம்மா. அதற்கு முன்பு யார் கேட்டிங்கன்னா பெரியசாமி, சின்னச்சாமி. 1920 போனால் அவங்க தாத்தாமார் அங்கே போய் ஒன்றும் பெரிய கலெக்டர் வேலையோ தாசில்தார் வேலையோ இல்லை, டீ கடையில் டீ எச்ச கிளாஸ் கழுவுற வேலை. என்ன கிளாஸு? டீ குடிச்சு வச்ச டீ போடுற வேலை இல்லை, டீ போடுகிற வேலை இல்லை, டீ கடையில் பணியாள் வேலை.
அப்போது இந்த வேலையை தான் அவங்க தாத்தா ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்த பிறகு நீங்கள் அவர்கள் இங்கே அதை விட கொடுமையாக இருக்குது. எங்கே இந்த மண்ணில் அதை விட சாதி கொடுமை ஜாஸ்தி. சாதி கொடுமை, சனாதன கொடுமை ஜாஸ்தி. நீங்கள் அன்டச்சபிள் ஜாஸ்தி. அவனை வேட்டி கட்ட விட மாட்டான், அவனை செருப்பு போட விட மாட்டான், படிக்க விட மாட்டான். எங்கே தாய் மண்ணில். அப்போ அவன் எங்கே போகிறான்? கிளம்பி கண்காணாது மலேசியா போகிறான், சிங்கப்பூர் போகிறான், புருணை போகிறான், உலகம் பூரா எங்கே சாப்பாடு வாழ்வாதாரத்துக்கான தேவைகளை ஊட்டி தான் உலகம் பூரா போகிறான். நீங்கள் இங்கே இருக்கிற தமிழன் அவன் அங்கே போய் என்ன தமிழ்லாம் மாறுறான்? மலையக தமிழ்லாம் மாறுறான். அவன் தமிழ்நாட்டு தமிழன் கூலிக்காக போய் மலையக தமிழ்லாம் மாறுறான். மலேசியாவில் போய் மலேசியா தமிழாக மாறுறான். பர்மாவில் போய் பர்மா அகதியாக மாறுறான். இப்போ ஷில்லாங்கில் போய் ஷில்லாங்கு அகதியாக மாறுறான். புருனேக்கு போகிறான், இந்தோனேஷியா போகிறான், உலகம் பூரா போகிறான். ஆங்கிலேய கப்பலை ஏற்றி போகிறான். நடந்து கூட்டிகிட்டு போகும்போது அதை சொல்கிறான், தாய் செத்து போயிட்டாலாம். தாய் இறந்து போன பிறகு ஆங்கில கணவனை விலங்க போட்டு இழுத்துட்டு போகிறான். அந்த குழந்தை இறந்து போன தாயுடைய மார்பில் பால் குடிச்சிட்டு கிடக்கான். 3 நாள் 4 நாள் கழித்து காக்கா குருவி அந்த குழந்தைய குத்தி எடுத்துகிட்டு போயிடுச்சான். இது தமிழனுக்கான வரலாறு. இன்றைக்கி தமிழன் பேரை சொல்கிற எல்லா பயிலும் நீங்கள் சீமான நீங்கள் ஈசிஆர் ரோட்டில் அந்த பங்களா 25 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். 25 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு வாடகைக்கு தான் குடியிருக்காங்கிறான். திமுகவில் 1 லட்சம் தமிழர் இருக்கான், அண்ணா திமுகவில் 1 லட்சம் தமிழர் இருக்கான். தமிழன் எங்கே இருக்கா? ஈழத்தமிழன் தெரியுமா, இல்லை மலையக தமிழன் தெரியுமா, புருணை தமிழன் தெரியுமா, இல்லை மலேசியா தமிழன் தெரியுமா? தெரியாது. 2ஆம் உலக யுத்தம் நடக்கிற பொழுது அத்தனை பேருமே நேதாஜியுடைய படையில் இணைஞ்சிக்கிறான். இந்திய தேசிய இராணுவமாக இணைஞ்சிக்கிறான். இங்கே இருக்கிறது கருணாநிதி தெரியுமா, அண்ணாதுரைக்கு தெரியுமா? எந்த அயோக்கிய பயலுக்கும் தெரியாது. என்ன காரணம்? இவர்கள் ஏமாற்றுவதான் வேலை. இப்போது மலையக தமிழனை பொறுத்த வரைக்கும் கண்ணீர் காவியம். நீங்கள் P.A. அப்துல் காதர்னு ஒருத்தர் 2 வேல்யூம் புக் எழுதியிருக்கார் ஈழத்தமிழனுடைய. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இப்போ மனோ கணேசன் பாராளுமன்ற சொல்கிறாரு, எங்களை தோட்ட காட்டான்னு சொல்லாத, தோட்டத்தை காத்து கொண்டு இருக்கிற காட்டு பையன்னு சொல்லாத, எங்களை மலையக தமிழர் என்று மரியாதையோடு கொடு. மலையக தமிழரே அடிமை தான்டா. மலையக தமிழுங்கிற பேரை அடிமை தான். இதை யார்? யாழ்ப்பாண தமிழை இன்னைக்கு வரைக்கும் அங்கீகரிக்கலை. யாரை? மலையக தமிழனை யாழ்ப்பாண தமிழனை யாழ்ப்பாண பிள்ளைமாறு பயில்களை என்ன அங்கீகரிக்கலை. நீங்கள் அங்கேருந்து தான் பெரிய வீரம் கிளம்பி வர்றான் பால்ராஜ். ஆணையரவு முகாமை அடித்து தரமட்டம் பண்ணால் 1200 பேரை கூட்டிகிட்டு போய் 40,000 படி கதையை சோழியை முடித்தான். நீங்கள் வாஜ்பாய் பதறாரு, இலங்கையை அரசாங்கமே பதறிச்சு. அவன் யார்? ஒரு மலையக தமிழன். அப்போது இந்த நம்ம கதாநாயகன் நீங்கள் யாருன்னு கேட்டால் முத்தையா முரளிதரன். அப்பா முத்தையா கடைசியாக என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா 1977 தமிழர்களை பூரா உயிரோடு கொடுத்துறான். பெரிய கலவரம். அதாவது தமிழனை அடிக்க சொல்லி சிங்கள அரசாங்கம் ஆயுதம் கொடுக்கும். கொடுமை பார்த்தீங்களா? சிங்கள ஜெயிலுக்குள்ளே இருந்து ஜெயிலை கேட்ட தோந்துடும் போய் அவனை கொள்ளுங்கடான்னு. யார்? அரச பயங்கர வாதாங்க. அரசாங்கமே தமிழனை கொல்ல சொல்லி சொல்லுது. ஏன் ஈழத்தமிழனுடைய அத்துணை 50,000 இளைஞர்கள் செத்து போயிருக்கான். அத்தனை பேருமே அரசாங்கமே கொல்ல சொல்லுது. அரசாங்கமே கொலை செய்யுது. அரசாங்கமே குண்டு போடுது. ஆஸ்பத்திரியில் குண்டு போடுது, தேவாலயத்தில் குண்டு போடுது, பள்ளிவாசலில் குண்டு போடுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் இப்போ பாதி பேர் திரும்பி தாய்நாட்டு குடியான்ட்டான். ஆனால் நீங்கள் இப்போ முத்தையா முரளிதரனுடைய அப்பா அவர் இந்திய வந்தாச்சு, இனிமேல் இலங்கையிலேயே இறந்து போயிடுவோம், இலங்கையிலேயே செத்தா இங்கேயே சாவோம், இனி போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு அங்கேயே தங்குறார். முத்தையா முரளிதரனுடைய குடும்பம் அங்கே தங்குது. முத்தையா முரளிதரன் நீங்கள் அங்கேயே இப்போ பிறந்து அங்கேயே படிக்கிறார். கண்டியில் செயின்ட் ஆண்டனி ஹைஸ்கூலில் படிக்கிறார். படிக்கிற பொழுது இவருக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் சுனில் பெர்னாண்டோன்னு ஒரு சிங்களவர் தான் வாத்தியார், ட்ரில் மாஸ்டராக இருக்கிற பொழுது இவருக்கு இயற்கையாகவே கிரிக்கெட்டில் ஆர்வம் வருது. கிரிக்கெட்டில் ஆர்வம் வருகிற பொழுது அந்த பள்ளிக்கூடத்து அந்த கிளாஸில் நடக்கிற ஒரு டீமில் சேர்றாரு. டீமில் சேர்ந்தா இவர் நானே போய் பால் போடுறேன், நான் எனக்கு ஒரு லட்சியம், நீங்கள் ஃபாஸ்ட் பவுலராக மாறணும்னு பள்ளிக்கூடத்தில் அந்த கிளாஸில் நடக்கிற அதில் போய் கலந்துக்கிறாரு. அப்போது இவர் அந்த பந்து போடுகிற லாவகத்தை பார்த்து அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பவுலராக மாற்றுறார். யார்? முதல்ல இவர் கண்டுபிடிச்சவர் யார் கேட்டிங்கன்னா சுனில் பெர்னாண்டோ.
என்ற ஒரு சிங்கள உடல் பயிற்சி ஆசிரியர். அந்த மாஸ்டருக்கு வந்து இனவெறி இல்லை இல்லை அவர் வந்து ஒரு விளையாட்டா பார்க்க அவங்க கிட்ட இருக்கிற திறமையை மட்டும் பார்த்து ஒரு ஜனநாயகபூர்வமாக இருக்கார். இது 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 பெரிய விஷயம். நீங்கள் இந்த முட்டா பயலுக முத்தையா முரளிதரன் 800 படத்தை நீங்கள் தடை செய்கிற அவ்வளோ பேர் கூலிக்கு கத்துறவனுங்க. யாருக்கிட்ட சார் கூலி வாங்குறாங்க? எல்லா சிங்கள கவர்மெண்ட்டுக்கிட்டையும் ராஜபக்சே கவர்மெண்ட்டுக்கிட்டையும் கூலி வாங்குற பயிலுவோம். இங்கே தமிழ் தேசியம் பேசுகிறவன் அவ்வளோ பேரும் யார் நான் எல்லா பயிலும் புட்டு வைக்க வேண்டியது இருக்குது. இப்போ அவருக்கு கல்யாணம் பண்ணியிருக்கிறது சென்னையில் இருக்கிற மலர் ஆஸ்பத்திரியினுடைய மகள் மதி மலரை கல்யாணம் பண்ணியிருக்கார். மதிமலர் தங்கச்சின்னு டாக்டர் ட்வின்ஸு 2 பேருமே கொழும்புலேருந்து சென்னைக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு வர்றாங்க. வருகிற பொழுது மாப்பிள்ளை இவருக்கு கருப்பாக இருப்பார், நீங்கள் எப்படி இருக்கான்னு தெரியும். கூட வெள்ளையாக நல்ல ஹைட்டாக பாடியாக மாப்பிள்ளைத்தோடு ஒருத்தர் வந்திருக்கார். அப்போ மாடியிலிருந்து மலர் மருத்துவமனையில் மதிமலர் இப்போ மனைவியாக இருக்கிற பொண்ணுடைய சகோதரி மேலேருந்து எட்டி பார்த்த உடனேயும் ஒரு மாப்பிள்ளைத்தோட தெரிஞ்ச உடனே அடியே உன் வீட்டுக்கார் ரொம்ப ஹைட்டாக குட் லுக்கிங்காக இருக்காருன்னு சொல்லி, இல்லை நான் நெட்டில் பார்த்தேன் அப்படி இல்லையே, கருப்பாவில் இருந்தார். யார் சொல்கிறா? அக்கால தங்கச்சியும் பேசிக்கிறாங்க. கண்டிப்பாக அவர் மாப்பிள்ளை இருக்காது, நல்லா பாருன்னு. ஆமாம், பக்கத்தில் ஒரு கருப்பாக ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஷார்ட்டாக உட்காந்துருக்காரு, அவர் தான் மாப்பிள்ளை. யார்? அக்காலும் தங்கச்சியும் பேசிக்கிறதாக தன்னுடைய மனைவி ஒரு பேட்டியில் சொல்கிறான். அப்போது இந்த தோட்டா காட்டான் தான் இலங்கையினுடைய மரியாதை எங்கே நிறுத்துகிறான்? உலக அதாவது இவருக்கு கொடுக்கப்பட்ட மன அழுத்தம், இவருக்கு கொடுக்கப்பட்ட டார்ச்சரை கொடுக்கலைன்னா நீங்கள் 800 எவ்வளோ ஆக்கியிருப்பாராம்? 1600 ஆக்கியிருப்பாராம். அவரே சொல்கிறார். இப்போ 800 ஓல்டு ரெக்கார்டு, இது மேலே ரெக்கார்டே கிடையாது. இவர் என்ன சொல்லியிருக்காரு? எனக்கு அவ்வளோவே டார்ச்சர், இந்த டார்ச்சர் எனக்கு கொடுக்கலைன்னா 800 நான் டபுள் ஆக்கியிருப்பேன். அப்போது 800க்கே உலகம் கொண்டாடுது, 1600 இருந்தால் என்ன ஆகும்? அப்போது இதுதான் முத்தையா முரளிதரனை எதிர்த்து போராடுகிற அத்தனை முட்டாள்களுக்கு நான் சொல்லுகிற செய்தி என்னென்னா, அவன் எவ்வளவு தடைகளை உடைச்சி வெளியே வந்திருக்கான். அவன் அந்த மலையக தமிழனாக இருந்து எப்படி சிங்களனாக கிடையாது. அந்த டீமில் எல்லாருமே யார்? முழுக்க சிங்களாஸ் தான். அது யாழ்ப்பாண தமிழன் கூட கிடையாது. இவர் யார்? மலையக தமிழன். அகதியாக போன மலையக தமிழனாக இருந்து இலங்கைக்கு இவ்வளோ பெரிய வெற்றியை அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. சொல்லுங்கள். இவ்வளோ வரலாறு சொல்கிறீங்க சார். இப்போ முத்தையா முரளிதரன் பற்றி அவர் இந்த இடத்துக்கு வரத்துக்கு இவ்வளோ பெரிய போராட்டங்கள் இருந்திருக்கு, இவ்வளோ பெரிய சாதனைகள்லாம் இருந்திருக்கு. இப்போ இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் சிங்களவர்களோடு ஒத்து போனதுனால தான் அவர் இந்த இடத்துக்கு வந்து உயர்த்தி வந்திருக்காரு, அவர் வந்து சிங்களர்கள் சொம்படிச்சாருன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறது? முத்தையா முரளிதரன் ஒரு இராணுவ கேப்டன் கிடையாது, அவன் ஒரு கிரிக்கெட் கேப்டன். இலங்கையினுடைய சிட்டிசன். அவன் இலங்கைக்காக விளையாடி இருக்கான். இலங்கைக்கு விளையாடலைன்னா இவனால் இவ்வளோ பெரிய உயரத்தை வர முடியாது. நம்ம முத்தையா முரளிதரனை தலையில் தூக்கி நம்ம கொண்டாட முடியாது. இப்போ இந்த முட்டாள்கள் தமிழ் தேசியம் சொல்லுகிற முட்டாள்கள், நீங்கள் தமிழ் தேசியத்தை ஏமாற்றுகிற சீமானை போல நீங்கள் மோசடிக்காரனை நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு மாகாண முதலமைச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா விக்னேஸ்வரனுடைய முதல் மகன் யாரை கட்டியிருக்காருன்னா, நீங்கள் அங்கே ஒரு சிங்கள அமைச்சர், கலாச்சாரத்துறை அமைச்சருடைய மகளை கட்டியிருக்கேன். சம்பந்தி 2 பேரும் வீட்டில் அதாவது வடக்கு கிழக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் வீட்டில் சிங்களம் தான் பேசுகிறார். பேரெல்லாம் சிங்களம் தான் பேசுது. யாருடைய சம்பந்தி? நீங்கள் வாசுதேவா நாணயக்காரான்னு ஒரு சிங்கள அமைச்சருடைய சம்பந்தி. இந்த முட்டாப்பைய விக்னேஸ்வர் வரும்போது கருப்பு குடி காமிச்சிருக்கணுமா இல்லையா? அடித்து விரட்டி இருக்கணுமா இல்லையா? இங்கே இருக்கிறவங்களாம் ஒரு தமிழனுக்கு பதவி கிடைச்சிச்சுன்னு கொண்டாடி. அப்போ 1 2வது அவன் யார்? நீங்கள் வாசுதேவா நாணய எல்லாம் செக் பண்ணிங்க, நான் சொன்னது போல நெட்டில் செக் பண்ணிக்க. வாசுதேவா நாணயக்காரன் ராஜபக்சே அமைச்சரவையில் அமைச்சருடைய மகளை தான் கட்டியிருக்கான். ஏன் ஒரு ஈழத்தமிழன் கிடைக்கல? ஒரு இலங்கை தமிழன் கிடைக்கல? ஒரு மலையக தமிழன் கிடைக்கல? இங்கே இருக்கிற தமிழன் கிடைக்கல? அப்போது ஒரு சிங்கள கலாச்சார அமைச்சர் வாசுதேவா நாணயக்காராவுடைய மகளை கட்டியிருக்கான். 1. 2வது பையனுக்கு
ராஜபக்ஷ கட்சியினுடைய அடர்ந்த சிங்கள பகுதியில் ஒரு மாவட்ட செயலாளருடைய பொண்ணு. ரெண்டாவதுக்கு நீங்கள் தமிழனே கிடைக்கல. இவர் தான் தமிழ் வடக்கு கிழக்கு மாகாண முதலமைச்சர். அவருக்கு எந்த எதிர்ப்புமே இல்லையே. அவருக்கு நீங்கள் அவர் நீதிபதியாக இருந்த காலத்தில் இப்போ இலங்கையில் புலி தான் இப்போ அங்கே வந்து கனடாவோட ஹரிசங்கரின்னு ஒரு அமைச்சராக இருக்கார். பழைய சின்ன பையனில் இருக்கும்போது புலிக்கொடியை தூக்கிட்டு போனவன். அவங்க தாய் மாமன் தான் அவையன். அவர் என்ன பண்ணுறாரு, 72 யாழ்ப்பாணத்தில் சிங்கள மாணவனுக்கும் தமிழ் மாணவனுக்கும் சண்டையில் சிங்கள மாணவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தமிழ் மாணவனை அடித்து உடைச்சி ஓட விட்டானுங்க. எங்கே? யாழ்ப்பாணத்துக்குள்ளே. தமிழர்கள் அதிகமாக வாழ்கிற பகுதியில். இதை கேட்க நாதி இல்லை தமிழ்நாடு மாதிரி. உடனே ஹரிசங்கரி உடைய தாய் மாமா அவையன் தான் என்ன பண்ணுறாரு, கத்தி எடுத்துகிட்டு போய் குத்துறாரு. யாரை? சிங்கள மானம் 5-6 பேரை. ஏன்டா எங்கள் பயிலில் அடிப்பியான்னு. இன்றைக்கும் அதில் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வீல் சேர்லேயே தெரியுறான். யார்? சிங்களவன். அவர் அதோட நாட்டை விட்டு தப்பிச்சு போய் அவர் தான் தன்னுடைய அக்கா பையனை, சகோதரி பையனை இப்போ அங்கே அமைச்சராக இருக்கார். எங்கே? கனடாவில் அமைச்சர் ஆனந்த சங்கரி. இப்போ இலங்கை எம்பியுடைய மகன் தான் ஹரிசங்கரி. அகதியாக போனது அமைச்சர். இன்னும் அகதி இங்கே நாய்க்குட்டையில் 40 வருஷமாக கிடக்கிறான். அவனை கேட்குறதுக்கு ஒரு நாதி இல்லை. எந்த கட்சியும் கேட்கல. அப்போது அந்த விக்னேஸ்வரன்கிட்ட போகிறாரு. யார்? ஆனந்த சங்கரி வந்து அப்போ எம்பி. என்னப்பா இந்த வழக்கு வந்திருக்கோம், இந்த வழக்கெல்லாம் சொல்லிட்டு என்கிட்ட வந்துடாத. நண்பர்கள் 2 பேரும், ஆனந்த சங்கரியும் இப்போ அது முதலமைச்சராக இருக்கிறவரும் அப்போ ஜட்ஜ் அவர், யாழ்ப்பாண நீதிபதி. சிங்கள பையனை குத்திவிட்டாயா அவன். சிங்கள பையன் பூரா தமிழில் பூரா அடிச்சு விட்டாயா. அதெல்லாம் இல்லை, நான் வந்து சிங்களத்தை சப்போர்ட் பண்ணுவேன். யார் சொன்னது? இன்றைக்கி முதலமைச்சராகிற விக்னேஸ்வரன். அப்போ அவர் நீதிபதி. மொத்த தமிழர்களுக்கு 7 பேருக்கு படித்த பசங்களுக்கு 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. அவர் தமிழர்களின் பிரதிநிதி கிடையாது. அப்போ எப்படி தமிழ் சிங்கள பிரதிநிதி? அவன் தான் தமிழனுக்கு முதலமைச்சர். அவன் வரும்போது நம்ம பயிலுக்கு கூட பட்டு கம்பளம் பிடிச்சி வரவேற்கிறான். விக்னேஸ்வரன் இங்கே வரும்போது இலங்கை உளவுத்துறையும் இந்திய உளவுத்துறையும் சேர்ந்து அவனை முதலமைச்சர் ஆகியிருக்காங்க. அந்த கொடூரனை அவன் நேரம் பிரேமானந்த சிசியன். நான் ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட கேட்டேன், எங்கேயா போனேன்? திருச்சிக்கு தான் போய் பிரேமானந்தா பார்த்து வரேன். பிரேமானந்தா அவனை கூட்டாளியான்னு. அப்போது அவனை இலங்கை உளவுத்துறையும் இந்திய உளவுத்துறையும் தமிழனுக்கு எதிரானவனை என்ன வாங்கியிருக்கு? முதலமைச்சர் ஆகியிருக்கு. இவன் அதாவது காட்டை சீர்படுத்துகிற தோட்டக்காரன். இவன் உழுவுபரி உயரத்துக்கு வந்திருக்கான்னா சிங்களவர்கள் என்ன பண்ணுறான்? முத்தையா முரளிதரன் விட்டால் இலங்கை அணி எங்கேயுமே ஜெயிக்காது. அவருடைய வளர்ச்சிக்கு 2 சிங்களவர்கள் தான் முக்கியமான சிங்களம் 2 பேர் தான் காரணம். விடுதலை புலிகளுக்கும் முரளிதரனுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததா சார்? ஒன்றுமே இல்லை. இப்போ பாரிசாலன் என்ன சொல்கிறாருன்னா, முரளிதரனை வந்து போனா போதுன்னு விடுதலை புலிகள் வந்து உயிரோடு விட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். இது வந்து புலிகள் மேலே வைக்கிற ஒரு கொச்சான விமர்சனம். இல்லை, பாரிசாலன் வந்து ஐயர் பையன். அவனுக்கு ஈழம் தெரியாது, ஆர்எஸ்எஸும் தெரியாது, பெரியாரும் தெரியாது, தமிழ் தேசியம் தெரியாது. தமிழ் தேசியத்தை ஒழிப்பதற்காக பெரியாருடைய கொள்கைகள் பூரா யாருக்காக அந்த கொள்கை இருந்தது? தமிழனுக்காகவும் தமிழ் தேசியத்துக்காக தான் இருந்தது. பெரியாரை கொச்சப்படுத்தணும் என்பது யாருடைய நோக்கம்? ஆர்எஸ்எஸ்காருடைய நோக்கம். அதையே நீயே செஞ்சீங்கன்னா இப்போ திராவிட இயக்கம் இன்றைக்கி திமுக இருக்குது, ஸ்டாலின் இருக்கார், எடப்பாடி இருக்கார். 2 பேர்கிட்ட அமைச்சராக இருக்கிறது ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர் இருக்கிற பூரா யார்? ஆந்திராக்காரனா இல்லை கேரளாக்காரனா? யார் இருக்கா? தமிழன் தானே இருக்கா. இதுதானே தமிழ் தேசியம். இதுதானே தமிழ் தேசியம். வேறு யார்? எடப்பாடி அமைச்சராக இருக்கிற முன்னாள் அமைச்சர் பூரா யார்? தமிழன் தானே. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பூரா யார்? ஒன்றிய நகரம் மாவட்டம் வட்டம் குட்டம் எல்லாம் யார்? தமிழன் தானே. அப்போ இதுதானே தமிழ் தேசியம். அப்போ இவனை ஒழிக்கணுங்கிறியா? அப்போ இது யாருடைய திட்டம்? ஆர்எஸ் நாக்பூர் திட்டம். இந்த ஐயருக்கு பிறந்த பையன் இவனை ஒழிக்கணுங்கிறான்னா அப்போ இது வந்து தப்பான கான்செப்ட். இது நீங்கள் முத்தையா முரளிதரனை பிரபாகர் ரசிக்கிறார். ஏன் ரசிக்கிறார்னா, எதிர்முகாமல் இருந்தாலும் அவனை தமிழன் தான் சொல்கிறவனதோட சிங்களம் சொத்துக்கு ஏற்றுக்குவானா? அர்ஜுன் பராண்டான்னு சொல்லுவானா? முத்தையா முரளிதரன், உலகம் பூரா அவனுக்கு அதான பேர். தலைவர் அவர்களுக்கு பெருமையாக தான் இருந்திருக்கும். மிக பெருமை. இந்த விக்னேஸ்வரனை போல சிங்கள புள்ள கட்டலை. என்ன யாரை கட்டலை? சிங்கள பொம்பளையை கட்டலை. அவன் நேராக மெட்ராஸுக்கு வரான். திருவூற்றில் இருக்கிற மலர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மலரை கட்டி அங்கே குடும்பம் நடத்துகிறான். அவன் சிங்கள பொம்பளை கட்டியிருந்தாங்கன்னா அவனை வெகு தமிழனா விரோதி. யார்?
முத்தையா முரளிதரன் சிங்களத்தை சிங்களச்சியை கட்டியிருந்தான்னா நீங்கள் பூஜா சிங்களச்சியை சீமா மேட்ரு பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுறோன்னு பார்க்குறான். எத்தனை ஒரே நேரம் 5 கல்யாணம். தேன்மொழி, கயல்மொழி, விஜயலட்சுமி, இப்படி தமிழ்நாட்டிலே 5 பேர் வச்சுருக்கான், ஒரே வீட்டில் வச்சுருக்காங்க. அப்போ அவன் முத்தையா முரளிதரன் என்ன பண்ணான்? தமிழச்சி யார் மதி மலர் ஆஸ்பத்திரிக்காரன் மகளை அவங்க அப்பா 2 அப்பனை ஆத்தாலும் சுத்த தமிழச்சிகள், தமிழரும் தமிழச்சியும் வந்து அவன் கல்யாணம் பண்ணுறான். அப்போ அவனை நீங்கள் போட்டி கொண்டாடணுமா? நீங்கள் அவனை இகழ்ச்சியாக பேசுவீங்களா? அதாவது தமிழன் என்பவன் யாருன்னு கேட்டிங்கன்னா கலாச்சாரத்தோடு வாழ்கிறவன். நீ அவன் போய் அவன் வசதிக்கும் வாய்ப்புக்கும் அவர் கொழும்புலேயே சிங்களிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஏன் பண்ணலை? அவன் எங்கே வர்றான்? திருவொற்றியூர் வர்றான். மெட்ராஸ் திருவொற்றியூரில் வந்து மலர் ஆஸ்பத்திரியில் ஒரு தமிழச்சியை கட்டிக்க கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அவன் தமிழனா இல்லையா? தன்னுடைய நான் 2005 இலங்கைக்கு போயிருந்தேன். ஒரு பெரிய ஹோட்டலில் தங்கியிருக்கோம். ஹோட்டலில் எல்லாம் பத்திரிக்கையாளர்கள் போயிருக்கோம். கூட்டிகிட்டு போய் தினமலரில் இருந்தார் ஒரு சாமி எப்போ என்னமோ, அவர் தான் எங்களுக்கெல்லாம் லீடு தலைமை வாங்கி கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு 10-15 பேர் போயிருந்தோம். அப்போது நீர்கொழும்பில் ஒரு ஹோட்டலில் எங்களுக்கெல்லாம் விழுந்து ஒரு சப்ளை பண்ணுறான் ஒரு ஆள். யாருன்னு கேட்டால் அவர் தாங்க அந்த ஹோட்டல் அதிபர்னா. ஹோட்டல் அதிபரா? என்னடா சொல்கிறீங்க? ஹோட்டல் அதிபர் விழுந்து சப்ளை பண்ண, மீனை சாப்பிடு, கருவாடு, நண்டை சாப்பிடு சாப்பிட. அப்போ என்ன? அப்போ கூப்பிட்டு கேட்டேன், அவர் பேர் என்னன்னு கேட்டேன். அவர் பேர் ஃபொரேரா என்னமோ பொரேரான்னாங்க. அப்புறம் கூப்பிட்டு கேட்டேன், என்ன சார் நீங்கள் அப்படின்னு. ஆமாம், நான் எங்கள் அப்பாவுடைய பேர் பொன்னம்பலம். எப்படி? பொன்னம்பலம். மகன் பேர் பொரேரா. எப்படி பொன்னம்பலம் பொரேரானா? எங்கள் அப்பா இங்கே வந்து நிறைய சம்பாரிச்சிட்டார், சொத்து சோமெல்லாம் சம்பாரித்த பிறகு இதை காப்பாற்றணும்னா எனக்கு சிங்கள பொண்ணை கட்டி எனக்கு சிங்கள பேரை வச்சிட்டார். நான் சிங்கல்லாம் மாறிட்டேன். ஆனால் எனக்கு பூர்வீகம் எது? திருச்சி தஞ்சாவூர் தான் என் பூர்வீகம். அதனால் உங்கள் தமிழர்களெல்லாம் பார்த்தேன், பத்திரிக்கையாளர்களெல்லாம் வந்திருக்கீங்க. அதனால தான் யாருக்கு காசே வேண்டாம். இங்கே ஹோட்டலில் தயார் பண்ண அத்தனை ஐட்டங்களையும் இது ருசியாக இருக்கும், இது சுவையாக இருக்கும், இது நல்லா இருக்குன்னு சாப்பிடுன்னு சொல்லி உங்களுக்கு கொடுப்பது தான் என்னோடய சொந்தக்காரன் பூரா வந்திருக்கான். எங்கேருந்து? தஞ்சாவூர்லேருந்து, மதுரையில் வந்திருக்கான். அந்த சந்தோஷம் எனக்குண்ணா. அப்போது அவன் சிங்களவனாக வாழ்ந்தாலும், நீர்கொழும்பில் நடந்தது 2005. அவன் சிங்களவனாக வாழ்ந்தாலும் அடையாளத்தை மறைத்து கொண்டாலும் அவனோட உணர்ச்சியை மறைக்க முடியல. அவனோட உணர்ச்சியை காசே வாங்கலை கடைசி வரைக்கும். அப்போது காசு வாங்கலைக்கிறக்க அவனை நான் தமிழன் ஏற்றுக்கொள்ளலாம், அவன் சிங்களாக வாழ்கிறான். அதே போல தான் முத்தையா முரளிதரன் எங்கே வந்து கல்யாணம் பண்ணுறாரு? தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு தமிழச்சியை கல்யாணம் பண்ணி அவன் தமிழனாக நான் வாழ்ந்துட்டுருக்கான். இவனை எதிர்க்கக்கூடியவர்கள் எப்படின்னா மனநோயாளிகள். எல்லாம் முதலமைச்சராக இருக்கிற விக்னேஸ்வரனை ஏற்றுக்கொள்கிறான். இந்த தமிழனாக அடையாளத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு காட்டு தோட்டம் மலையகத்தில் 10 லட்சம் பேர் இருக்கான். நீங்கள் இப்போ பேசுகிற எவனாவது அகதி முகாமுக்கு போயிருக்கானா? 1 லட்சம் பேர் அகதி முகாமில் பசியாக பட்டினியாக பஞ்சமாக அவங்க கொடுக்குற அரசாங்கம் கொடுக்குற 20 கிலோ அரிசி வாங்கி சாப்பிட்டு கிடக்கிறான். அங்கே எவனா போயிருக்கானா? போகலை. ஆனால் நீங்கள் முத்தையா முரளிதரனை எதிர்த்தால் சிங்கள அரசாங்கம், இந்திய அரசாங்கத்தினுடைய உளவுத்துறையுடைய சதிதான் முத்தையா முரளிதரனை எதிர்ப்பதோ படத்தை எதிர்ப்பதோ. ஏன் இவனை ராஜபக்ஷோட நேரடி பார்ட்னர். அவன் யார்? நீங்கள் லைக்கா சுபாஸ்கரன். அவனை ஏன்டா எதுக்க மாட்டேங்கிறீங்க? எல்லா காசை வாங்கி பொட்டி வாங்கிட்டீங்க. அவன் ஜிகே மணியுடைய மகனை போட்டு அவனை பாதுகாவலராக வச்சுருக்கான். ஜிகே தமிழ் குமரன் தான் லைக்கானுடைய CEO. அப்போது அங்கே எவனும் போகிறதில்ல. ஏன்? பொட்டி வந்துகிட்டே இருக்குது. இங்கே முத்தையாவுக்கு பொட்டி கொடுக்க ஆள் இல்லை, அதனால் அவனை எதிர்க்கிறீங்க. அதனால் முத்தையா முரளிதரன் என்ற தமிழ்நாட்டுடைய தலித்து அங்கே போய் உலக அளவில் அவர் பெருமை சேர்த்துருக்கான். அந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்தானோ இல்லையோ, அவன் குடும்பத்துக்கு பெருமை சேர்த்துருக்கான். அவங்க அப்பனை நம்ம என்ன சொல்கிறோம்? முத்தையான்னு தானே சொல்கிறோம். அவங்க தாத்தனை பெரிய சாமி தானே சொல்கிறோம். இல்லை சிங்கள பேர் சொல்லியே. முரளிதரனை எதிர்க்கிறதுக்கு இவங்களுக்கு கிடைச்சது பணமும் சாதியும் ஒரு காரணம், வேறு எதுவுமே இல்லை. அடிப்படையாகவே முத்தையா முரளிதரனை நம்ம உண்மையாகவே கொண்டாட வேண்டும். முத்தையா முரளிதரன் உலகத்தில் இருக்கிற எல்லா பவுலர்களும் அவனை எதுக்குறான். எப்படி இவ்வளவு நீங்கள் திறமையான பவுலிங்காக இருக்கான், த்ரோ பண்ணுறான் இல்லை, ஆங்கிலேயம் பூரா எதிர்த்துருக்கான். அதை நீங்கள் ஹாங்காங்கில் போய் தன்னை நிரூபித்து மீண்டும் வேர்ல்டு கப்புக்கு வந்திருக்கான். அப்போ இவனை இவ்வளவு அழுத்தம், அரசியல் அழுத்தம், நீங்கள் ஜாதி ரீதியான அழுத்தம், அவனுக்கு இவ்வளவு அழுத்தம் கொடுக்கலைன்னா அவன் 800 எவ்வளோ அடிச்சிருப்பான்? 1600 அடிச்சிருப்பான். இது உலக ரெக்கார்டை. இனிமேல் எவனுமே அதை முறியடிக்க முடியாது. அமைதியாக கொழும்பில்
நீங்கள் மனைவியும் மகளும் ஒரு ஜூஸ் கம்பெனி ஆரம்பித்து ஒரு ஆணும் பெண்ணும் இருக்குது, ஜூஸ் கம்பெனி ஆரம்பித்து அமைதியாக வாழ்ந்துட்டுருக்கார். இதுதான் முத்தையா முரளிதரன். இங்கேருந்து போட்டில் போய் அகதியாக போய் டீ எஸ்டேட்டில் வேலை பார்த்து அவங்க அப்பா டீ கடையில் கிளாஸ் கழுவி இவன் மிக சாதாரண குடும்பத்திலிருந்து இவ்வளோ பெரிய உயரத்துக்கு ஒரு தமிழன் உயர்ந்திருக்கிறான்னா அவனை கொண்டாடுவதை தவிர குறை சொல்வது மனித இயல்பு, தமிழருடைய மரபே அல்ல. இந்த நேர்காணல் தொடர்பாக நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருந்தப்போ அவருடைய உடன்படித்த நண்பர் கூட பேசுனீங்கன்னு சொன்னீங்க. அவர் என்ன சார் சொன்னார்? இல்லை, பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே நீங்கள் அவனுக்கு இந்த கிரிக்கெட் மேலே அளவு கடந்த காதல். கிரிக்கெட்டை நான் என்ன பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்திலேயே நான் ஒரு இன்டர்நேஷ்னல் விளையாட்டு வீரனாக வருவேன். இந்த நாட்டுக்கு அது சிங்கள நாடோ இந்த நாடோ, நீங்கள் நம்மால் பாதி பேர் மலேசியா இருக்காம இப்போ சிங்கப்பூரில் பிரதமராக இருக்கார். சிங்கப்பூர் பிரதமர் தமிழ் ஆயிருக்கானா இல்லையா? அப்போ அதுக்காக அவன் சிங்கப்பூர்காரன் மலையாக்காரன் சொல்லிட முடியுமா? அப்படி அல்ல. அப்போது அந்த நாட்டுக்கு நான் பெருமை சேர்ப்பேன்னு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் அடம் பிடிச்சிருக்கேன். அந்த பையன் கண்டியில் ஒரு கிறித்துவ பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் நான் தலை சிறந்த கிரிக்கெட் பவுலராக வருவேன், அதாவது இப்போ ஃபாஸ்ட் பவுலராக வருவேன். என்னுடைய ரெக்கார்டை உலகத்தில் எவனுமே முறியடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சாதனையை நான் சாதிச்சுட்டு இந்த கிரிக்கெட்லேருந்து விலகிறேன். அப்படி விலகிற பொழுது என்னுடைய கிரிக்கெட் ரெக்கார்டை உலகத்தில் எவனுமே உடைக்க முடியாது, அதை எவனுமே சாதிக்க முடியாத அளவுக்கு ஒரு சாதனையை நான் படைச்சிட்டு தான் எங்கே போவேன், இந்த கிரிக்கெட் விலகுவேன். எப்போ சொல்லியிருக்கான் அந்த பையன்? பள்ளிக்கூடத்தை சொல்லியிருக்கான். அவனுடைய படித்த கால நண்பர் எனக்கு சொன்னார். அப்போ இந்த தன்னம்பிக்கை தான் அவனை உலகத்தில் மிகப்பெரிய ஃபாஸ்ட் பவுலராக அவனை கண்டுபிடித்து கொடுத்துருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அவன் மலையக தமிழன், இன்னும் சொல்லப்போனால் பச்சை தமிழன். நாங்கள் இலங்கையினுடைய தேயிலை தோட்டத்தை, இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மீட்டு கொடுத்த தமிழன். இன்றைக்கி அவனுக்குலாம் எந்த அங்கீகாரம் இல்லை. அதனால தான் நீங்கள் சிங்களவர்கள் அந்த இளைஞனை அந்த சமூகத்தினுடைய அடையாளமாக பார்க்குறான். அவனை எம்பி ஆகியிருக்கணும், ஏதாவது ஆகியிருந்தால் அரசியல் அவனுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்பட்டிருக்கு. அதனால் கிரிக்கெட் வீரனாகவே வாழ்ந்து கிரிக்கெட் வீரனாகவே இருந்து அமைதியாக தன்னுடைய வாழ்க்கை அமைதியாக ஓட்டிகிட்டு இருக்கான். ஆனால் தமிழர்கள் கொண்டாடக்கூடியவன் தான் முத்தையா முரளிதரன். முத்தையா முரளிதரனை இங்கே இருக்கிற தமிழ் தேசியவாதிகள் எதிர்க்க, அல்லது தமிழ் தேசியவாதிகள் என்ற போர்வில் இருக்கிற சுயநலவாதிகள் சாதியையும் காசு வாங்கிட்டு தான் இது பண்ணுறாங்க அப்படின்றது தான் இதனுடைய சாராம்சமாக இருக்குது. அந்த ட்ரெய்லரில் வந்து லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது சார். ஒருத்தர் வந்து கேட்குறாரு, நீ வந்து சிங்களவனா தமிழனான்னு கேட்கும்போது, நான் வந்து ஒரு கிரிக்கெட்டர், நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படி தான் அவர் பேசுகிறாரு. படம் வரட்டும், படம் வந்த பிறகு நம்ம இன்னும் நிறைய பேசுகிறதுக்கு நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இன்று எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவலை இப்போ ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.